இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் வேலை செய்யவே முடியல. ஃபுல் டயர்ட்னஸாக இருந்துச்சு. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், பசி எடுத்துச்சு. வீட்டில் காத்தால செஞ்ச ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அதில் சும்மா ஒரு ஈஸியான ரெசிபி எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி இதெல்லாம் வதக்கிடலான்னு தக்காளி சாதம் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இதில் என்னென்னா போட்டோன்னு பார்த்தாக்கா அது சேம் நம்ம போடுறது தாளிக்கிறது தான். எண்ணெய், கடுகு போட்ட உடனே வெங்காயம் வந்துட்டு ஒரு கிளாஸ் பதத்துக்கு வந்த உடனே 3 க்ரீன் சில்லி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கின உடனே ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுடலாம். வெறியா ஸ்மெல்லு வரும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால 4-5 கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னாக்கா, தக்காளி போட்ட பின்னாடி வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சு. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். எனக்கு லாஸ்ட்டிலலாம் கொத்தமல்லி போட பிடிக்காது. ஸோ அதனால் நான் தக்காளி வதக்கும் போதே கொத்தமல்லி நல்லா போட்டுட்டேன். கொத்தமல்லி நல்லது தைராய்டுக்கு. ஸோ அதனால் நான் கொத்தமல்லி நல்லா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா போட்டு வதக்கிட்டு எல்லா மசாலையும் போட்டுட்டேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, ரொம்பலாம் வதக்கல, கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நைஸாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்படியே திப்பி இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு நல்லா நைஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கலக்கி விட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.